மக்களே, இன்னைக்கு என் தம்பிக்கு பர்த்டே. ஸோ அதனால அவனுக்கு பிடிச்ச என்னது பேர் குலாப் ஜாமுன் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் கேட்கலாம் என்னடா வெரைட்டியான ஷேப்பில் இருக்குன்ட்டு. வெரைட்டியான ஷேப்பில் நாங்கள் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், வெரைட்டியான ஷேப்பில் செய்யணும்னு செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா என் தம்பி குலாப் ஜாமுன் ஸ்வீட்லேயே ஸ்வீட்டே பிடிக்காது. ஆனால் அது பிடிச்ச ஒரு ஸ்வீட்டுனா அவருக்கு குலாப் ஜாமுன் தான் பிடிக்கும் ஐயாவுக்கு. ஸோ அதனால நம்ம அவருக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். போலாமா? என் தம்பிக்கு கமெண்ட்ல விஷ் பண்ணி விடுங்க. நாங்கள் இதை முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்துட்டு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில். நான் தெரியுதாண்ணா? ஹாய், நீங்கள் என் தம்பிக்கு பர்த்டேங்கிறது வெளில நிற்கிறான். அண்ணே அவரோட பழக்கம் அது. அவர் ஒரு விஷயத்த ஃப்ளோவா சொல்றப்ப இடையில மரத்தை டெஸ்ட் பண்ணீங்க. அண்ணன் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. ஓ, அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. பாட்டோடு நம்ம தம்பி இப்போ தான் வந்து நிற்காரு. மேலே இருக்கல, அதுவும் கிஃப்ட்டு. பட் ஆனால் அவனுக்கு தெரியாது இந்த பாக்ஸ். திஸ் பாக்ஸ் இஸ் ஆல்சோ கிஃப்ட். வந்து ஏரியா வச்சுருக்காருன்னு சொல்லிட்டேன். ஏன்னா கேக் அடிப்பாள். குலாப் ஜாமுன் இஸ் ரெடி. அஜி அஜி வா வா. இங்கே பாரு. ஹாப்பி பர்த்டே. Wait a minute. ஹாப்பி பர்த்டே. என்னடா பண்ணுற? அதெல்லாம் தெரியாதுடா, வாடா. ஐயோ கடவுளே, சாகசம்லாம் பண்ணுறான் நம்ம தம்பி. ஹாப்பி பர்த்டே. என்னங்க அவங்கள நாங்கள் ஸ்வீட் கொடுத்து வரவே இருக்கிறோம். உனக்கு தாண்டா பண்ணது, சாப்பிடுடா. அதுக்கு இப்போ அடடா அப்படியாடா? இது பிடிச்சிருக்கியா? இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆமாம், கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஓகே அப்பா, தம்பி கொஞ்சம் விறுவிறுத்து வந்திருக்காரு. ஏன்னா தம்பி வீட்டிலேருந்து பிரியாணி வந்திருக்கு இன்றைக்கி நம்ம போய் சாப்பிட்றதுக்கு. போமா சாப்பிட நவருங்க. இந்த பாக்ஸ்லாம் பிரியாணி நாங்கள் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உங்களை மீட் பண்ணுறோம். ஆரம்பிக்கலாங்களா? சரி, ஓகே. சரி, அமைதியாக இருங்க. நம்ம தம்பி வந்துட்டாரு. விஷ் பண்ணுங்க எல்லாரும் நம்ம தம்பிக்கு. ஹாய் சொல்லுங்க. பாய். ஹாய். ஆனால் யாரும் விஷ் பண்ணவே இல்லை. பண்ணுவாங்கங்க. கமெண்ட்ல பண்ணுவீங்களே. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. கமெண்ட்னு ஒன்றா ஞாபகம் இல்லை. வீடியோ முடிய நீ ஒன்று பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னது அந்த காலேஜ் ஐடி தானே? சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? வீடு பரவாயில்ல, விட அதெல்லாம் கட்டுக்கூடாது. சாப்பிட்டீங்களா? இப்போ என்னன்னா நம்ம தம்பிக்கு ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குது. எங்கம்மா பாப்பாவா வந்து இப்போ பெருக்கிட்டு இருக்காங்க. இல்லை என்கிட்ட டைலாக் லொக்கேஷனை சொல்லக்கூடாது. கட்டண பேச்சு. சரி விடுடா, விடு மேன். இருங்க, என் தங்கச்சி வந்து கொஞ்சம் ரெடி ஆகிட்டு இருக்கா. சரி, அக்காவுக்கு என்ன ட்ரீட் சொல்லுங்கள். ட்ரீட் சொல்லுங்கள் மேன். சொல்லுடா. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு உட்காந்துருக்கு. இதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்? அதெல்லாம் அப்பெல்லாம் பேசக்கூடாது. வரவும் பிரியாணி கொண்டு அது அதுவே பெரிய ட்ரீட்னா. அது உங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. நான் உள்ள அந்த கப்பில் இருக்கும் நினைக்கிறேன், கிச்சன் என்ட்ரன்ஸில். பிரியாணி எடுத்துகிட்டு வந்தான். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பிரியாணி செஞ்சு கொடுத்தது அவங்க அம்மா. நீயா செஞ்ச? வா
நான் செஞ்சு கொடுத்தாதானே உனக்கு ரேட்டு. வேணாம் வேணாம். என்ன அது திடீர்னு ஈரக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சொன்னேன். வணக்கம்னு கண்ணுல முன்னாடி போடுற. இல்லை கடையில் வாங்கி கொடுத்தாலும் அது கடைக்காரன் தானே செய்வான். அப்படிலாம் இல்லை, நீ வாங்கி கொடுக்கணும், நீ வாங்கி கொடுக்கணும், நீ செஞ்சு கொடுக்கணும். இருக்கும் நான் தான் கறி வாங்கி கொடுத்தேன், நான் தான் அரிசி வாங்கி கொடுத்தேன், நான் தான் அதுக்கு புதினா வாங்கி கொடுத்தேன். சீக்கிரம் வாடி, கை வலிக்குது எனக்கு. இல்லை நீ செஞ்சு தர வேண்டாம். நான் வந்துட்டேன். இதோ வந்துட்டேன். இப்போ நம்ம தம்பிக்கு டாஸ்க் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? குழந்தை டாஸ்க் பண்ண மாட்டாராமா? டாஸ்க்குன்றதுல அது ஒரு டாஸ்க். இல்ல புரியல. இல்லை புரியல. டாஸ்க்ன்றதுல அது ஒரு டாஸ்க். ஒரு கிண்ணத்தில் பேப்பர் எழுதி வச்சிருப்போம், அவ எடுத்துட்டு வராம. அது சின்னமே இல்லையே, பாக்ஸ் டப்பா. அந்த பாக்ஸ் குலுக்கிட்டு நல்லா. அதுல வந்து பேப்பர்ஸ் இருக்கு. அதுல இங்க பாரு, அதுல பேப்பர் இருக்கும். அதை எடுத்து நீ அது என்னன்ற அந்த என்ன பிளேஸ்ன்றத ஃபைண்ட் பண்ணிட்டு அங்க ஒரு பொருள் இருக்கும், நீ அதை போய் எடுக்கணும். இதுதான் ஒரு டாஸ்க். சிரிக்காத. இங்க பாரு, இங்க பாரு. என்ன அதுல அவ்வளோ இருக்கே, அவ்வளோ பொருள் இவங்க வாங்கிட்டாங்களா, கொடுக்க போறாங்களா அப்படின்னு எதிர்பார்க்காத. டம்மி பேப்பர்ஸ் நிறையவே இருக்கு. டம்மி பாவா. அதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருந்தா நல்லா இருக்கும் கொஞ்சம். என்ன கையில வாங்குற? இது ஒண்ணுதான், ஃபர்ஸ்ட் ஒண்ணுதான். அதுலயே ஒண்ணு இல்லைன்னா நீ ஒரு 10 நிமிஷம் சும்மா இருக்கும், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் போவோம். அப்போ பூனா இல்லை ஒன்றுமே இல்லைல்ல. ஆனா கிழிச்சுலாம் போடக்கூடாது, பேப்பர் எதுவுமே கிழிக்க கூடாது. அப்பதான் உனக்கு அடுத்த வருஷம் பர்த்டேக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? என் கை வலிக்குது, கொஞ்சம் லைசன்ஸ் சீக்கிரம் முடிக்கிறேளா? ஒன்று அந்த 10 நிமிஷம் ஃபுல்லாக நீ வீடியோ எடுப்பியா? சும்மா அந்த 10 நிமிஷம். இல்லை இல்லை எடுக்க. ஓகே அக்கா எடுக்க சொல்லவா? எடுக்க சொல்லு. ஏட்ரா பிரிக்க கவர் வந்து பேப்பர் வந்து கிழிச்சு போடக்கூடாது. அப்படியே எழுதி இருக்கேன். அந்த பேப்பர் வாங்கி இந்த பாக்ஸ்ல போடுங்க. ப்ளஸ் கிழிச்சு படி சத்தமா, சத்தமா படிக்கணும். கேட்கல சத்தமா சத்தமா படி. அது ஃபர்ஸ்ட் ப்ளஸ் கிழிஞ்சு போச்சுன்னா இதை வச்சு சரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே வெயிட் பண்ணு. ஆனா இதுல பேக் எடுத்துக்க முடியாதா? நம்ம எடுத்துக்கல இதுல போட்டுருங்க, எடுக்காதல அது. நான் வந்து டப்பா கேரிபர். அம்மா கேரிபர். அதுதான் கிஃப்ட்னு யார் சொன்னா? அது கொரியர் கவர். பேக் பண்ணி சரி ஓபன் பண்ணு. ஏன் பேர்ல இருக்கு? இதெல்லாம் இது பழைய பாக்ஸ் நினைக்கிறேன். என்ன இருக்கு? எனக்கு மனசே கேக்கல, நான் கூப்பிட்டு கேக்குறேன். எம்மா எம்மா என்னம்மா இது? ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கோ கார். ரிமோட் கண்ட்ரோல் கார். இது என்னது? எடி செருப்பண்ணா. ஏதோ இருந்துச்சு எடுத்து போ. அது என்னோட பழைய வீடியோ கேமோட இதுடா. கார் வாங்கினேன், ரிமோட்டு வீட்டில் இருக்கும்னு சொன்னா பூனா, கடைசியில் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டா. ஸோ நாங்கள் அதை கம்பைன் பண்ணிட்டோம். எப்படி இதுலயே அண்ணாக்கு தெரிஞ்சிருக்கோம் நாங்க இது எப்படி கொடுத்துப்போன்ட்டு. ஃபர்ஸ்ட் கிஃப்டே ஃபர்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் கிளிப் எடுக்கறீங்களா? அதெல்லாம் கிஃப்ட் ஒரே இடத்துல வைங்க. அவன் நினைக்கிறான் அம்மா இதெல்லாம் ஒரு கிஃப்ட்னு ஒரே இடத்துல வைக்க சொல்றீங்களேம்மா. எடு எடு. காது எல்லோ கலர் காது இல்லையா? இதாண்டா இரு. இதுதான் இல்லையே. பிளாங்க் ஷீட்லேயும் எழுதி தான் இருக்கும். நம்ம நான்வெஜ் சாப்பிடாத பிளேஸ். நம்ம வீட்டில் ரெண்டுதுக்கே சவுண்டாக சொல்லு. நான்வெஜ் சாப்பிடாத பிளேஸ். ஆ நம்ம வீட்டில் ரெண்டுதுக்கு. இது யோசி சாரி 3 இருக்கு. யோசி தேடு. அதில் ஒரு பிளேஸில் உள்ளே போக முடியாது. ஆ ஸோ அது ஒன்று இல்லை. சரி. இன்னொன்று பாத்ரூமு. இன்னொன்று சமி ரூமு. ஃபஸ்ட்டு என்னது? ஃபர்ஸ்ட் அடாண்டு ரூமு. ஸ்டோர் ரூமா? ஓகே ஓகே சரி. சாமி ரூமா? சரி வா வா ரூமு. பெட்ரூமில் சாப்பிட்டு இருக்கோமே. வா ஏந்து வா. சாமி ரூம் அந்த கிச்சனில் கூட நான் சாப்பிட்டு இருக்கேன்.
சரி வா, சாமி ரூம் தான், போ போ. ஆனால் இதுதான் உனக்கு டாஸ்க்கே. போ போ, உள்ளே போ. உள்ள போ உள்ள போ. இதில் நீ எப்படி மேலே லைட் போட்டுக்கோ. லைட் போடு. இங்கேடா இந்த நடுவில் சுவிட்ச் தொங்குது. இதில் நீ எப்படி தேடி கண்டுபிடிக்கிற நான் பார்க்குறேன். தேடு. அது கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு இதுமா. வெயிட் a minute. ஹலோ, ஃபோன் பேசி முடிக்கட்டும். க்ளூ வருது. க்ளூ சொல்வா பார். சொல்கிறா. சாமி ரூம்ல யூஸ் பண்ற பொருள் மாதிரியே இருக்கும். சாமிக்கு அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த நீ மாதிரி நினைக்கிற மாதிரி பாக்ஸ் வந்து அந்த கொரியர் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும், இல்லை கிஃப்ட் பேக் பண்ணியிருக்கோம்லாம் இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். ஊதுபத்தி பாக்ஸ்னா அது ஊதுபத்தி பாக்ஸ், அதை போய் எடுக்கிற பாரு. நடிக்காத முத்தப்படி ஜுஞ்சு பஜாலோ நடிக்காதடா. கேவலமா மேல டேப் போட்டு ஃபேன் ஆஃப் பண்ணுற வெளில வந்து அது காத்தாடி. நான் உனக்கு சுத்தி தரேன். காத்தாடி விட்டுதில்ல. சரிங்க, எல்லாரும் கொஞ்சம் மூஞ்ச கொஞ்சம் தூரமா வச்சுக்கோங்க. போயிடுச்சு, வெளில போயிடுச்சு. நல்ல வேலை ஃபேன் ஆஃப் பண்ண சொன்னேன். வா, லைட் ஆஃப் பண்ணிட்டு வா. எனக்கு வாங்கிட்டு அவ வச்சு விளையாடி. நீ விளையாட, அது லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓடியா வெளில. ஐயோ டப்பா எங்க வச்சேன்? டப்பா ஐயோ கசிக்கிட்டு நீ. அதை எடுத்து போடாத, கசக்க கூடாது. ஓகே, விடு 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 விடுறா. இரு, வெளிச்சமே. காது எடுத்து நீங்க பக்கமா வச்சிருவோம். அப்படி பண்ணக்கூடாதுடா, மேலே அப்படி ஸ்வாப் பண்ணி. என்னடா நீ அவ பண்றா பார். வச்சு இப்படி பண்ணாலே மாட்டினா போதும். மேல இன்னும் பயிற்சி வேண்டுமோ? கீழே இல்ல, மேலே விடணும். இப்படி வச்சு இப்படி பண்ணு. அவன் எனக்கு பாதுகாட்டது இல்ல. அவனுக்கு பறக்க தெரியல. ஐயோ, நெக்ஸ்ட் போவோமா? என்ன எப்படி சூப்பரா கிஃப்ட் இல்ல? விட்டுட்டேன். நீ இது ஓப்பன் பண்ணாதான் உள்ள வர முடியும். சரி சரி, அவன் எங்கடா போற? என்ன சொல்லிட்டு போயாண்ட கண். ஓப்பன் பண்ணாதான் உள்ள வர முடியும். எடுத்துட்டோம். என்னடா நீயா வச்ச அந்த இடத்துல போற எடுக்கிற? சத்தம் கேட்குமா? இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் க்ளீன். பிளாக் ஆயிடுச்சு. சத்தம் நினைக்கிறேன். என்னாச்சு? என்ன இருக்கு அதுல? என்னடா இருக்கு அதுல? எனக்கு சரி 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 விட்டுரு. என்ன பாசமலர் கொடுக்கும் எனக்கு. என்னப்பா இருக்கு? ஜஸ்ட் உட்காந்து சாப்பிடு போ. எனக்கு ஜாட் ஜில்லி வேண்டாம், இன்னொரு ஃப்ளேவர் தர. ஆரஞ்சு ஃப்ளேவர் தான். ஃப்ளேவர்லாம் இருக்குடா அதில் நிறையா. எனக்கே இல்லை நான் போனோம்டா. என்ஜாய் ஒண்ணுதானா? போய் சாப்பிடு போ. உட்காந்துக்கோ, பெஞ்சில் உட்காந்துக்கு. வா, வேணாமா? இல்லையா? மொத்தமா வாயில போட்டா இல்லை, கொஞ்சம் பிரேக்கு. உடனே கொடுக்க முடியாது, உட்காருங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா. ஏன் எதுவுமே பிளாங்க் ஷீட் வரல உனக்கு? என்னதான் நினச்சி வச்ச நீ? உட்காரு. அவ்வளோ பிளாங்க் ஷீட் இருக்கு, ஆனால் எதுவுமே வரல. எல்லாம் கிஃப்ட் இதுவாக வந்துன்னு இருக்கு உனக்கு. டேய் திரும்பலா, கருப்பாக இருக்குடா. உட்காரு. பிளாங்க் ஷீட் வராது. ஏன் வராது? அருணா நீங்க எழுதினா கிளீனாக எழுதிடு. பேக் சைடு இல்லையே, பிளாங்க் ஷீட்லேயும் எழுதியிருக்கேன். பிளாக் ஷீட்ல நான் தான் எழுத சொன்னேன். ஆமாம், அதுலேயும் எழுதியிருக்கேன். பிளாங்க் ஷீட்லேயும் எழுதியிருக்கோம் ராசா. சச்சு என்ன பழக்கம் இது? இருடா, சின்ன புள்ள போல. என்ன பழக்கம் இது? சின்ன புள்ள போல பித்து பிடிக்கிறதே. என்ன பண்ணு?
எப்படா 3 கிஃப்ட்டு? ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு ஃபஸ்ட்டு ஏய் நீ கேட்ட ரிமோட் கார்டா? வீடியோ எடுக்கான்னு பார்க்குறேன். செகண்டு வீடியோ ஓகே. பட் அவனுக்கு கொஞ்சம் பழகிறது ட்ரைனிங் அதனால நான் ஓகே. தேர்டு கிஃப்ட்டு கடிக்க ஆரம்பிச்சிட்டா ஒன்று. ஜாலி. தேர்டு கிஃப்ட்டு ஜாலியா? நீ ஒன்று தானே கேட்ட? ஒரு சாக்லேட் தானே கேட்ட? ஆனால் உனக்கு வந்தாலும் நான் கூப்பிட்றேன். அப்போ என்ன ஒரு சாக்லேட் கேட்டேன், நான் நிறைய வாங்கி கொடுத்தேன் அப்படி சொன்னாங்க. ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் இப்போ. எப்படா கண்டுபிடிக்கிற டக்கு டக்குன்னு எல்லாத்தையும்? நீலாம் கண்டுபிடிக்காத மாதிரி க்ளூ இல்லை, டைரக்ட் ஆன்சர் ஆடான்னு. அது ஊதுவத்தி டப்பா எப்படி கண்டுபிடிச்ச? நீ தானே சொன்ன. என்ன க்ளூ? எங்களுக்கு பாக்ஸ் கிடைக்கல. என்ன க்ளூ? சாமிக்கு யூஸ் பண்ணுறாரு பாக்ஸ். யூஸ் பண்ணுறது கிஃப்ட் பாக்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ எதுக்கு கிஃப்ட் பாக்ஸ்ன்னு சொன்ன? பாக்ஸ்ன்னு சொன்னோன்னா சுட்டி பாட்டேன் மேலே டேப் போட்டு. ஆக்சுவலி டப்பா கிடைக்கல எங்களுக்கு, அது போட நேற்று தான் போய் வாங்கணுமா. சரி போய் வாங்கினோம், டப்பா கிடைக்கல. இவனா இங்கே தானே இருந்தேன். நேற்று சாயந்தரம் தானே வந்தேன் நைட்டு. போய் இவ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அந்த பாக்ஸ். அக்கா இதை போட்டிருக்கா அதுலன்ட்டு இவ பார்த்த வேலை தான். சரி கொடு நெக்ஸ்ட். எனக்கு அந்த அது நல்லது. சரி சாப்பிட்டு வாங்கி தரேன். இந்தா இதை நான் கொடுக்குறேன் உனக்கு. எல்லாத்துலேயும் எழுதியிருக்கோம் நத்திங் நத்திங்னு போட்டிருப்போம், எதுவுமே இல்லைன்னு எழுதியிருப்போம். பாக்ஸ் வாங்கிக்கோ. ஆமாம் இல்லைன்னா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவாரு ஐயா. ஷெல்ஃபு எந்த ஷெல்ஃப்? சவுண்டா படி. ஷெல்ஃபு எந்த ஷெல்ஃப்னு கண்டுபிடிச்சிக்கோ. ஐயோ 2 பேரும் படுத்துன்னு இருக்காங்க. ஐயோ அது இல்லை. அந்த மாதிரி பேக் பண்ணாமலே வச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது இந்த எலி. அது எலி தான் மெயினாகவும் போயிரு கரெக்டாக இதை எடுத்து. சூப்பராக பறந்துச்சு. என்ன இருக்கு அதில்? சிரிக்கிறான். என்ன இருக்கு? ஓ சாக்கி. சரி அங்கே போயிடலாம். என்ன இருக்குன்னு காமி. இதில் ஒரு அம்பர்லா சாக்லேட். இது நான் தான் ஆசைப்பட்டு கேட்டேன் எனக்காக. இது என் அக்கா ஆசைப்பட்டு அவளுக்கு கேட்டான். பட் இதையும் நான் தர மாட்டேன். எல்லாம் எனக்கா. சரி ஒரு இடத்துல வச்சுக்கோ. இதுக்குதான் கொஞ்சம் கஷ்டமா கண்டுபிடியாண்டா. ஏன்டா அப்படி பண்ற? இந்த டப்பா வேற தூக்கி அங்க. பச்சை கலர் சாப்பிடலாமா? சரி சாப்பிடலாம். மஞ்சள் கலர்னா வெயிட்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம அதை வெயிட் பண்ணவே கூடாது. சாப்பிடணும். மஞ்சள் கலர்னா வெயிட்னு அர்த்தமா? ரெடின்னு அர்த்தம். அப்போ சாப்பிட்டு ரெடியாக இருக்கு. அதெல்லாம் எங்கடே போச்சு. சரி கூட அதுலேருந்து எடுக்கட்டும். ஐயோ என்னடா ஆடு துடிக்கிற மாதிரி துடிக்கிறியடா. Pretty good. இல்ல யார் எண்ணெய் ஊத்தி வச்சா? நான் ஊத்தலையே. எண்ணெயா இருக்கு. சரி கொடு. ஏதோ நத்திங். கண்டு 10 நிமிஷம் கழிச்சு தான் இருந்துச்சு. அடுத்து 10 நிமிஷம் கழிச்சு தான். ஓகே ஆசைப்பட்டு கேட்குறீங்க. வச்சிருப்போண்ணா 10 நிமிஷம் கழிச்சு தான் நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம்.